கருப்பு குழம்பா இயற்கையாகவே ருசியாகவும் இருக்கும். இந்த அரிசி கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பசி எடுக்காது, சுகர் குறையும். என் பேர் அசோக்கு. நான் எல்லை பாதுகாப்பு படையில் வேலை பார்க்குறேன். இப்போ லீவில் வந்திருக்கிறேன். நான் விவசாயம் பண்ணுறேன், இயற்கை விவசாயம். இது வந்து கருப்பு கவுனி 135 நாள் 140 நாள் வரைக்கும் இதுக்கு வயசு. இது வந்து ஒரு 4 அடி 4.5 அடி ஹைட் வரும். இயற்கை முறையில் செய்கிறோம். எந்த ஒரு உரமோ யூரியாவோ எதுவும் இல்லை. நாங்களாக இயற்கை முறையில் செஞ்சு எந்த பூச்சிக்கொல்லி எதாக இருந்தாலும் நாங்களே செஞ்சு ரெடி பண்ணி விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். நான் வந்து எதை பார்த்தோன்னா யூடியூப்பில் வந்து நம்மாழ்வாரோடைய இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நெல் ஜெயராமன் அவரை பற்றி கொஞ்சம் அறிவுரைகள்லாம் கொஞ்சம் கேட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் விதை நெல் வாங்கி கொஞ்சமாக பயிர் பண்ணேன். இயற்கை விவசாயத்தில் வந்து லாபம் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? செயற்கை விவசாயத்தில் வந்து உரம், யூரியா, மருந்து எல்லாம் அடிக்கிறாங்க. அடித்து 40 மூட்டை நெல் எடுக்கிறாங்க ஏக்கருக்கு. நாங்கள் எதுவுமே செய்யாமல் எந்த செலவும் பண்ணாமல் இயற்கை விவசாயத்தில் வந்து 30 மூட்டை விளைஞ்சாலும் எங்களுக்கு லாபம் தானே. கண்டிப்பாக. அதனால் நாங்கள் இதை செய்கிறோம். ரெண்டாவது, இது சாப்பிடும்போது நம்ம உடம்பும் நல்லா இருக்குது. இது நாம் மட்டும் சாப்பிடல, மற்றவங்களும் கொடுக்குறோம். அதனால் வந்து நம்மளால் இன்னொருத்தவங்களும் பயன்படுறாங்கல்ல. இப்போ யாராச்சும் வந்து விலைக்கு கேட்டால் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாட்டு மாடு தான் வாங்கினேன். அது இப்போ 4 மாடு ஆகிடுச்சு. அந்த மாட்டோட எரு, கோமியம், அதுதான் அங்கே பாருங்கள். அந்த இதில் எங்கள் மாட்டோட கோமியம், சாணம், இயற்கை மூலிகை தான். மாறணும். அதுதான் எனக்கு கூட ஒரு நன்றிங்க. ரொம்ப நன்றி.